ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் அதிலிருந்து 10 நாட்கள் கழித்து தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். நம்ம இந்த முக்கிய செய்தி உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம் ஜெபஸ்டின். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்கள், அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியான நிலையில தமிழகத்தை பொறுத்தவரையில இந்த அறிவிப்பு என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தற்போது ஒரு முக்கிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல் வெளியாகி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையும் நிலையில அதிலிருந்து 10 நாட்கள் கழித்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் இதற்கான அறிவிப்பு, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது வெளியாகலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் நாளை மறுநாள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை ஆணையரும் தமிழகம் வர இருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான இந்த ஆய்வு நடத்துவதற்காக தமிழகம் வரக்கூடிய இந்திய தேர்தல் துணை ஆணையரும் அந்த பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த நாட்களில் இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இன்று சென்னை பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு மாநில அளவிலான கூட்டத்தில் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர், அதாவது PL சந்தோஷ், இந்த 65 நாட்களில் தேர்தல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, எனவே தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்பொழுது இந்த தகவல் என்பது வெளியாகியிருப்பது அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்படுகிறது. ஜெபஸ்டின், நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.